2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கு பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எப்பொழுதும் நமக்கு வெற்றியை கொடுக்க விரும்புகிற ஆண்டவர். அந்த வெற்றி எப்படி வருமா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அந்த வெற்றி இருக்கிறது. அது எப்பொழுதும் இருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஜெயத்தோடு வாழ முடிகிறது, ஒரு நாள் தோல்வியை சந்திக்கிறோம். அல்லது ஒரு சில வாரங்கள் நம்மளால ஜெயத்தோட நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடிகிறது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறோம். ஆனா இங்க பவுல் சொல்கிறார், எப்பொழுதும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ண வல்லவராயிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் வெற்றி சிறந்த தேவன். அவர் சிலுவையில பாவத்தின் மீது, மரணத்தின் மீது, சாபத்தின் மீது வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியில நமக்கும் பங்கை கொடுக்கிறார். அவர் வெற்றி சிறந்தபடினால் நமக்கும் வெற்றியை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எப்பொழுதும் வெற்றியை கொடுக்கிற தேவன். ஆகவே சோர்ந்து போவாதீங்க. ஒருவேளை இன்றைக்கு நீங்க ஒரு தோல்வியை சந்தித்திருக்கலாம். ஆனா கர்த்தர் எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ண விரும்புகிறார். அதை செய்வார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நமக்கு ஜெயம் உண்டு. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களை உற்சாகப்படுத்துகிற இந்த வார்த்தைக்காக நன்றி. எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறக்கா நன்றி. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, உற்சாகப்படுத்த, தோல்விகள் எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவீராக. இந்த நாள் அவங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வருகிற நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.